மாநிலங்களிலே சாலைகளை அமைத்தால் விவசாயம் வளர்ச்சி பெறும் என்று சொன்னவர் அமெரிக்காவுடைய அதிபராக இருந்தவர். சாலைகள் ஒரு நாட்டின் இரத்த நாளங்கள், நாட்டின் பொருளாதாரத்துக்கு உயிரூட்டும் என்று பிரிட்டன் மக்களவையில் திரு வின்சன் சர்ச்சில் அவர்கள் தெரிவித்தார்கள். லண்டனிலே பிறந்த ஆங்கிலேய பொருளாதார மேதை ஆல்பர்ட் மார்ஷல் என்பவர் சொன்னார், குறிப்பிட்ட செல்வத்தை செலவழித்து சாலைகள் கட்டடங்கள் கட்டினால் அதன் மூலமாக அரசினுடைய மூலதன சொத்து உருவாக்க முடியும் என்று சொன்னவர் நம்முடைய ஆல்பர்ட் மார்ஷல் அவர்கள். இந்தியாவிலே பிறந்து இந்தியாவிலே வளர்ந்த அனைவரும் உள்ளடக்கிய வளர்ச்சியை கொண்டு வருவதில் சாலைகள் முக்கிய பங்காற்றுகிறது என்று பொருளாதார மேதை முன்னாள் இந்திய நாட்டுடைய பிரதமராக இருக்கிற டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்த கருத்தை குறிப்பிட்டார்கள். ஆக அந்த வகையிலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருப்பவர் சாலைகளுக்கு முக்கியத்துவம் தந்து பெரும் நிதியை ஒதுக்கி இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒன்றை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நிதிநிலை அறிக்கை மார்ச் 14ஆம் தேதி நிதியமைச்சர் அவர்கள் இந்த சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார்கள். அதில் தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய தாய்மை வெளிப்பட்டிருக்கிறது. தமிழர்களுடைய அடையாளம் தெரிந்திருக்கிறது. தாய் தமக்கைகளுடைய முக்கியத்துவம் அதில் வெளிப்பட்டிருக்கிறது. இன்று 25-26 நிதியாண்டு, இன்றைக்கு தான் நிதியாண்டு துவங்குகிறது. இந்த முதல் நாள் ஏப்ரல் 1ஆம் தேதி ஒரு அதிசயம் நடந்திருக்கிறது. அந்த அதிசயம் எதுவென்று சொன்னால் 14/3/2005 நிதிநிலை அறிக்கையிலே தாக்கல் செய்த ஆவணமாகும். அந்த ஆவணம் தமிழர் நிதி நிர்வாகம் தொன்மையும் தொடர்ச்சி என்கிற தலைப்பிலே அந்த ஆவணம் இங்கே வெளியிடப்பட்டது. தொடர்ச்சியினுடைய தொழிமை, நிதி எப்படி கையாண்டார்கள் என்ற குறிப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இது 2 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பகுதி 22 தலைப்புகளிலே சங்ககால பொருளாதாரம் ஆளுமை பற்றியும், இரண்டாவது பகுதி 34 தலைப்புகளிலே சமூக கால பொருளாதார ஆளுமை பற்றியும் எழுதப்பட்டிருக்கிறது. முடியாட்சி முதல் குடியாட்சி வரை தமிழருடைய பொருளாதார நிலை குறித்து இருக்கிறது. தமிழர்களுடைய வரலாறு பொருளாதார கால பேழையாகவும், தமிழினத்திலே தமிழர்களுடைய நெடும்பயணத்தில் கலை இலக்கியம் பண்பாடு மொழிகளோடு சங்ககால பொருளாதார அறிமுகம், செப்பேடு கால நாணய புழக்கங்கள், அரசர்கள் வெளியிட்ட வணிக வரவுகள், ஆங்கிலேய ஆளுநர்கள் நிதி ஆளுவதிலே ஆதரவு இருந்திருக்கிறது, எதிர்ப்பு என்ற நிலையும் இருந்திருக்கிறது. இரட்டை ஆட்சி, அதாவது மாண்டேகு சென்ஸ்போர்டு அவர்களால் 1920ஆம் ஆண்டு பரிந்துரை செய்யப்பட்டு டிசம்பர் 17ஆம் தேதி முதலாக தமிழ்நாட்டிலே நீதி கட்சி ஆட்சி நடைபெற்ற காலம். அப்பொழுது சட்டமன்றத்தில் நிதிநிலையை பற்றி இப்பொழுது நாம் எப்படி விவாதிக்கிறோமோ அப்படி விவாதம் என்று அப்பொழுதுதான் வந்திருக்கிறது. அப்பொழுது நீதி கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்தவர் கடலூர் சுப்பராயல் ரெட்டியார் அவர்கள்தான் நீதி கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்தார்கள். அந்த முதலமைச்சரிலிருந்து ஆராய்ந்து எதிர்கட்சி தலைவராக இருந்து பணியாற்றிய முதலமைச்சர் காலம் வரை யாரும் செய்யாததை தமிழ் உள்ளவரையும் தமிழர்கள் உள்ளவரையும் நினைவிலே தக்க அளவுக்கு காலப்பெட்டகத்தை இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தந்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.